குட் மார்னிங். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் லீவு, குட்டீஸ்க்கு மட்டும்தான் ஸ்கூலு. அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம், நானும் ஹஸ்பண்டும். குட்டீஸ் ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் போயிட்டு ஈவினிங் குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வரங்காட்டியும் போயிடணும். நம்ம வீட்டில் தீபாவளி இல்லை, அதனால் தீபாவளி வேலைலாம் எதுவும் இல்லை. அதனால் குட்டீஸ்க்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்சிகம் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாசுமதி ரைஸு வேக வச்சு வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் கேப்சிகம் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. 2 குட்டீஸ்க்கு தான். சைட் டிஷ் கடையில் வாங்கினேன் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டிஃபனுக்கு இட்லி ஊற்றினேன். நேற்று தான் மாவு அரைச்சிட்டு வந்தோம், அதில் இட்லி தான் ஊற்றினேன். 10 இட்லி ஊற்றிருக்கேன். குட்டீஸ் 2 சாப்பிட்டா நம்ம 3 சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு 10 இட்லியாக ஊற்றிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் நேற்று வச்ச சாம்பார் தான். நேற்று சாம்பார் நிறையா வச்சுருந்தேன். நைட்டு நான் பூரி போட்டிருந்தேன். சாம்பார் தீர்ந்துருக்கும். ஏன்னா கொஞ்சம் முடியல, நின்றுட்டு போட கால் வலி. அதனால் பூரி போடல. தோசை மட்டும் ஆளுக்கு 1 தான். தம்பி 1, நான் 1, பாப்பா 1, ஹஸ்பண்டுக்கு 2 தோசை. 5 தோசை தான் ஊற்றினேன். ஆனால் சாம்பார் அப்படியே இருந்தது. சரி, அந்த சாம்பாரையும் சூடு பண்ணி இட்லிக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். 2 குட்டீஸ்க்கு மட்டும்தானே. அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி குட்டீஸ் ஸ்கூலில் தீபாவளி செலிப்ரேஷனாக, அதனால் பாப்பாவும் ஒரு பாக்கெட் சாக்லேட் கேட்டாங்க. இது ஸ்கூலில் அலௌடு கிடையாது. இவங்க பஸ்ஸில் கொடுக்க போகிறாங்களாம். பஸ்ஸில் போகிறாங்களே, அந்த பஸ்ஸில் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே லஞ்ச் டவல் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தம்பி என்ன கேட்டாருன்னா கலர் சாக் பீஸ் கேட்டார். பாருங்களேன், கலர் சாக் பீஸ் லூஸில் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, ஒரு பாக்ஸ் கொடுத்தா வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலர்லேயும் 2 எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டேன். இது எல்லாமே நைட்டே எடுத்து வச்சுட்டேன். டவலு, சாக்லேட்டு, கலர் சாக் பீஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது இல்லாமல் பலூன் கேட்டாங்க. 2 பேருமே பலூன் கேட்டாங்களாம். அவங்க 2 பேருமே வாங்கி அந்த பலூனை பிரித்து வச்சுருக்காங்களாம். என்கிட்ட வரல அது. இப்போ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு தான். மற்றபடி எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இப்போ நான் பாத்திரம் மட்டும் இது பால் காய்ச்சினே நான் எடுத்து ஊற போடணும். அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி தீர்ந்துருச்சு. தண்ணி போட்டிருக்கேன். இந்த சாதத்தை எடுத்துகிட்டு போய் காக்காயிட்ட வைக்கணும். பசங்களை அனுப்பிட்டு தான். இது நம்ம கேப்சிகம், வெங்காயம், தக்காளி எரிஞ்ச தண்ணி, அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வடிகட்டினலாம் தண்ணி. இதை போய் கழனி பண்ணில் ஊற்றணும். இது கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவங்கள அனுப்பிட்டு நம்மளும் குளிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும். போயிட்டு ஒரு 4 மணிக்குள்ளெலாம் வீட்டுக்கு வந்துடணும். இன்றைக்கி காலையில் செஞ்ச வேலை இதுதான். குட்டீஸ்க்கு செஞ்ச லஞ்சு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.